ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டீ போட்டாச்சு. நேற்று உடம்பு ஒன்றும் சரியில்லை. ரொம்ப 4 ஊசி நரம்பு ஊசி போட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு உடம்பு, காய்ச்சல் வேறு. அதனால் குளுக்கோஸ் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊசி தான் போட்டாங்க, நரம்பு ஊசி. சரி, நேற்று ஃபுல்லாக சமைக்கலை, கடையில் வாங்கியாச்சு. சரி, இன்றைக்காவது நம்ம வீட்டில் சமைப்போம் அப்படிங்கிறதுக்காக காலையில் எழுந்துச்சி டீ போட்டாச்சு. டீ போட்டு குடித்தாச்சு. பல்லாரியை வெட்டி வச்சுட்டேன் கார சட்னி வைக்கிறதுக்காக. காலையில் கோதுமை தோசை சுடலான்னு சொல்லி மாவை கலக்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு தோசைகள் எடுத்து ஊற்றினா தோசை வர மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தா வீட்டுக்காரவங்க நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பாத்திரம் கழுவும்போது கம்பி ப்ரெஸ்ஸை போட்டு தோசைகளை தேய்ச்சிருக்காங்க. அது என்னென்னா தோசை வரமாட்டேன்ட்டு, அதனால சரி ஒரு முட்டையை கொட்டி ஊற்றி அதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றினேன். அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்துச்சு. எப்போவுமே தோசைக்கல்லில் ப்ரெஸ் போட்டு தேய்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்பவும் அது அழுக்காக இருக்குது. அழுக்காக இல்லைங்க, அது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுனால அப்படியே ஒரு மாதிரி நிற்கிது. அது புரியாமல் அதை கம்பி ப்ரெஸ் போட்டு தேய்ச்சிட்டாங்க. இப்போ முட்டையெல்லாம் போட்டு கொட்டி ஊற்றினதுக்கப்புறம் தான் தோசையே வந்திருக்கு. காலையில் கார சட்னிக்கு அதை வதக்கி எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. எண்ணெயை ஊற்றிட்டேன். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடானோன்னே பல்லாரியை போட்டிருக்கேன். அது ஒரு அடுப்பில் போட்டாச்சு. உப்பு போட்டால் தான் டக்குன்னு வசங்கும், நேரம் வேறு ஆகிட்டு. காஞ்ச மிளகா, 4 பூண்டு, அப்புறமா ஒரு குத்து கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டாங்க. ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் கோதுமை தோசையும் கார சட்னி தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கார சட்னி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கார சட்னி ரெடி ஆகிட்டு, தோசையும் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.